ஹாய் காய்ஸ், நாங்க டார்க் ஏஞ்சல். நம்ம இன்னைக்கு பேபி நேர்ல விளையாட போறோம். இது ஆக்ட் ஒன். இதுல நம்ம ஒரு சைல்டு கேர் பேபி சென்டரா நம்ம இங்க போறோம். நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்காங்க பேரண்ட்ஸ். நம்ம இந்த குழந்தைய மட்டும் பாத்துட்டா போதும். அது என்னோட ரிட்டர் பிரின்சஸ். நீங்க என்ன பாத்துக்கீங்களா? அவனுக்கு ஃபீட் பண்ணணும், பாட்டில் கொடுக்கணும், பாட்டில ஃபீட் பண்ணணும், தூங்க வைக்கணும். இதெல்லாம் உங்க ஃப்ரிட்ஜில் இருக்க பால் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிளான் பாட்டு கீழே சாவி இருக்குமா? இங்க பாருங்க, டோர் எலிவேட்டர் எல்லாம் இருக்கு. வாங்க போலாம். இந்த சைடா? இது இந்த பட்டன் நம்மள கீழே மேல மீட்டலாமா? ஆனா போக முடியாது நம்மள அந்த மாதிரி பேருக்கு. இங்க இருக்கு இந்த ஃபிளவர் பார்த்தா நீங்க இதுக்கப்புறம் ஓரமா தூக்கி போட்டலாம். சாவி இருக்கும், சாவிதான் டச். இப்போ இதை திறந்து டோர் திறந்து போலாம் யூஸ் பண்ணி. 10வது நம்பர் இங்க இருக்கான்டா. இவனை ஏன்டா நடு வீட்டுல விட்டு போயிருக்கீங்க? பேபி எல்லோ போட்டுருக்காங்க பாருங்க இன்ட்ரோ. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நைட் நம்மளுக்கு நம்ம தூங்க வைக்கணும், சைல்ட பாத்துக்கணும், அவ்வளவுதான். நடு வீட்டுல குறைச்சிருக்காங்க. குழந்தைலாம் அழுவாது. எல்லா குழந்தையும் நடு வீட்டுல கரைச்சா பயப்படுங்க. தனியா குறைச்சா நீ என்னடா பயப்படாம இருக்கு? ஏன்டா எப்படி பாக்குற? கண்ணெல்லாம் பாருங்க எவ்வளவு ரெட்டா இருக்கு. என்ன ஒரு கோவம் பாருங்களேன். என்னடா பாக்குறேன்? போடா அப்படிதான். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சு பார்ப்போம். என்னடா இது டஸ்ட்பின் வந்தா நீ எதுக்குடா இங்க வர? எப்படிடா இங்க இருந்தா எப்படிடா காத்தாச்சு? எப்படிடா இங்க வந்த? உன்னை டஸ்ட்பின்ல போட்டாடா போட்டுக்கோமா? போக மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்தாரா குழந்தைனால உள்ள போக மாட்டேங்கிறோம். மனுஷன்ல நான் நோடி பின்னாடி பண்ணிட்டு என்னடா இது ஸ்கூல் இவ்வளவு பேர் ஸ்கூல் வச்சு இன்னும் என்னடா பண்ண போற? அவன் இருக்கு பால் பாட்டில தேவை. நம்மளுக்கு மேல இது கொடுத்துருவாங்க பாருங்க சைட்ல. நம்ம என்னென்ன இவனுக்கு பண்ணணும், பால் பாட்டில், பால் இதெல்லாம் கொடுக்கணும். இவனை ஓவன்ல போட்டு வறுத்து எடுத்து பார்க்கலாம். ஓவன்ல போட்டேன். இன்னும் சம்மடி காய்ச்சி பயங்கரமா. ஆனா எல்லா குழந்தையும் இப்பெல்லாம் போட்டு வாங்கிடுவோம். ஆனா இவன் பேய் பேபினால நம்ம இப்படிதான் பண்ணணும். இந்த இருக்கு பாருங்க பாட்டில் பேச்சு வைப்பாங்க. பேய் கொடுப்போம். குடுறான் குடிச்சுட்டான். இப்போ உடனே ஐயா கரும்பு என்னடா பண்றேன் நீ? கரும்பு அப்படியே தூக்கி கிச்சன்ல போட்டலாம். வேற என்ன இருக்கு பாப்போங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு இங்க ஒரு டைப்பர் இருக்கு, அங்க ஒரு டைப்பர் இருக்குன்னு சொல்ல போறான். திரும்பி அவன் வட்டு தூக்கிட்டு போ. சோம்பேறித்தனமா இருக்கு. நீ அங்க போய் நெல்லு, நான் அவனை தூக்கி போட்டுறேன். வந்துடுறேன். வந்தவனை தூக்கிறேன். போயிட்டியா? இப்பதான் கைஸ் போனான். என்ன பேசுறேன்? இங்கே வந்துட்டியா? இன்னும் வெள்ளை வேட்டியோ நினைச்சேன். போய் இவன் டைப்பர் மாட்டோம். இந்த டைப்பர். இவன் டைப்பரை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் நான் எதுக்குதான் ஒரே இடத்துல கழிச்சு பண்றது விட்டுட்டு டைப்பரு. நம்ம இந்த மாதிரி நம்ம 12 நாள் பண்ணுவோம். கோஸ்ட் இதுதான் கோஸ்ட நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நீங்க என்ன நீ எங்கடா போற? நீ எப்படா? இதுதானே உனக்கு கோஸ்ட் பேசுங்க. உன்னையெல்லாம் எங்க தூக்கி போகுது? சொன்ன பேச்சு கேட்பியா? எங்கேயாச்சும் வெளில போவியா? இவன் அழுகுறானா பாருங்களேன். கண்ணு மட்டும் பாருங்க எவ்வளவு சிவப்பா இருக்கு. கோல்லாம் உழுவுது. நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ இப்ப மட்டும் முடிஞ்சு ரொம்ப சேர் ஆயிடுச்சு. டைப்பர் மாத்தோடனே பாருங்க ஃபேஸ் மாறுவேன். டைப்பர் எடு இன்னுமே ஒண்ணுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஒண்ணு இன்னும் சுகமா இருக்கு. தொல்லை தாங்க முடியாது பிள்ளைக்கு. தூங்கணும் இப்போ இவனுக்கு. மேல நம்ம இதெல்லாம் இது கொடுத்துருப்பான். நீனா என்னடா பண்ண நீ? ஒண்ணு என்னது இது? எந்திரமா இது? எந்திரமா என்னது இது? வாஷிங் மேல இது இருக்கு. சரி நான் வந்து பாத்துக்கீங்க. தூங்க வச்சிடலாம். இதுதான் நீங்க தூக்கி உள்ள போ. ஸ்டோரி புக் எடுத்து வேற ரீட் பண்ணுங்க. என்ன இது குழப்பாகுது? இதுவா ஸ்டோரி? த கேட், த பிளான்ஸ் அண்ட் த கேட். ஒரு நைட் ஒரு பூனை ஒரு டிஸ்டன்ஸ் உள்ள பூனை லேண்ட்ல இருந்து ஒரு டார்க் ஹெட் ஒரு தூரத்துல இருந்து ஒரு தூங்கி இருந்தான். ஒரு பிரின்ஸ் அவனை பவுண்ட். நான் பூனை செய்ய நான் ஒரு கார்டனை கண்டுபிடிச்சிருக்கேன். நீ வந்து பாக்குறியா? நம்ம ஜாலியா சுத்தலாம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த நைட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் இந்த ஸ்டோரி நான் சொல்றேன் உங்களுக்கா. அடுத்தது இந்த பிரின்ஸும் இந்த பிரின்ஸ் கோல்டன் கலர் கார்டன் கேட்டை பார்த்துருங்க. கார்டன் கேட் வந்து கோல்டன் கலர்ல இருக்கான். ஃபவுண்டைன் இருக்கான். ரெண்டு பார்த்து பெரியதான். அது ரொம்ப அழகா இருக்கும். ஃபவுண்டைன் நடுவுல ஃபவுண்டைன்ல வந்து லுக் there is a dancing water. டான்ஸ் ஆடுற வாட்டர் எல்லாம் இருக்காங்க இந்த ஃபவுண்டைன். அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஒரு மாதிரி ஆனான். இந்த கார்டன்ல இருக்க எல்லாத்தையும் எல்லா ஃப்ளவர் பீஸ் எல்லாத்தையும் அடிச்சு உதக்குறாங்க.
ஒரு ஸ்டிக்கருக்கு வந்து எல்லாரும் அடிச்சு அடி எங்க அடிச்சு அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டு பூவெல்லாம் அடிச்சு மிதிச்சு அதுக்கப்புறம் நான் உன்னை பூனை சொல்லுது நான் உன்னை எதுக்கு நீங்க கூட்ட வந்தது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லுது அந்த பூனை. இதுதான் கதை. அதே மாதிரி இதுவும் நீ பாரு நீ தூங்குறாம கோட்டை விட்டு வாங்க போனீங்க இல்ல இன்னும் இங்க லைட் எழுந்திச்சு கை நான் வாங்க முடியும் கதை சாத்தியம் இது என்னன்னு பாப்போம் கைஸ் நம்ம பார்க்கலாம் சொல்லுங்க. நீ ஏதோ ரேடியோ இருக்கு அதை மொக்கையா போடுவான்னு நினைச்சேன் மொக்கையா தான் போட்டாங்க அது போர் அடின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டது. அதுக்கப்புறம் இங்க இந்த எல்லோ கலர் டி இதுக்கு வந்து பார்ப்போம் பிளாக் இருக்குது மேல போய் பார்ப்போம். மேல போனா எவ்வளவு இருட்டா இருக்கு அங்கங்க போட்டோலாம் வச்சிருக்கான்பா. என்னடா இது டெவில் இவனோட போன மறுஜென்மமா இருக்கணும் இவனோட அவதாரமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பாருங்க கொடூரமா இருக்கு ஒவ்வொரு இதுவும் பேசே நம்மளுக்கு தெளிவா தெரியல. அதுவும் இது இன்னும் முடியலன்னு நம்மளுக்கு போட்டுருது. நம்ம திரும்பி வருவோம்னு நினைக்கிறேங்க அடுத்த பாட்டுல ஆக்டோல எனக்கு தெரிஞ்சு. வாங்க கீழே போலாம் திரும்பி என்ன பண்ணுங்க லேடர்ல கீழே இறங்கி போயிட்டு போயிடலாம். நம்ம இப்போ போய் டிவியை பார்க்கணும்னு சொல்லலாம் ப்ரோக்ராம் பார்த்தா நம்ம தூங்க போகணும் அது அங்கே நடக்கும். இது ஒரே ப்ரோக்ராம் போட்டு டார்ச்சர் பண்ணி அங்க ஒரு இது இருக்கு ஸ்டோன் இருக்கு நம்ம அது அப்புறமேட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணி யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மிஷின் இல்லை ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் போய் டக்குன்னு எடுத்துட்டு திரும்பி அலற ஆரம்பிச்சிட்டேன். இங்க இருந்தாலும் அலறான் மேல இருப்பானா திடீர்னு கீழே வருவோம் கீழே இருந்தா திடீர்னு மேல போவோம். இவங்க பேய் பேருமே நம்மளுக்கு எப்பயோ போயிடுவார். ஆனா எவனுக்கு புரியல கதை நான் மூடிட்டாங்க சொன்னீங்க பாத்தீங்களா எங்க ஆளை காணும் பாத்தீங்களா உனக்கு மேல போனா கீழே வருவான் கீழே போனா மேல வருவான் இந்த கீழே இருக்கும் உனக்கு வேற வேலை இல்லை எல்லாம் தூக்கி போடணுன்றாங்க வாடா நான் உன்னை இதெல்லாம் தான் போட போறேன் ஏன்னா நீ ரொம்ப ஓவரா மாட்டேன். ஒரு நல்ல குழந்தையா இருக்குது சைட்டா இருந்து நீ முடிக்கிற பாத்தியா ஆனாலே உனக்கு கோல்ல தூக்கி போறேன் அமைதியா இருப்பியா தொல்லை பண்ணாம இருப்பியா மாட்டிக்கிது என்ன பண்றது உன்னை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டான் போச பாருங்க பாவம் வீட்டானோ சும்மா தூக்கி உள்ள போட்டுரும் பார்த்துக்கு போட்டேன். சரி நம்ம நாளத்துக்கு போயிடலாம் வாங்க வாங்க உன்னெல்லாம் எங்க சோத்துலதான் அடிச்சு கொண்டு போகணும்டா பேய் வெளியா வலிக்காத எனக்கும் இல்லை படுத்த தூங்குடா திரும்பி கதை சொல்லுங்க தேவை என்னன்னு இதான் ஒரு பொம்மை எடுத்து கொடுக்கணுமானு பூனை தான் கேட்டான் இந்த பூனை பொம்மையை எடுத்து கொடுக்கணும் சரி வயசு போட்டப்பா அமைதியா தூங்க மாட்டீங்களா நம்ம இப்ப கதை சேர்த்துட்டு நம்ம கீழே போய் நம்ம ரெஸ்ட் இருக்கோம் இவங்கிட்ட மாட்டினா நம்ம தான் டார்ச்சரா இருக்கும். என்னடா இதை திறக்க முடியாது நம்ம அடுத்த இதுக்காக நம்ம இன்னும் 2-3 கலெக்ட் பண்ணுவாங்க இந்த தூணி கலெக்ட் பண்ணாதான் நம்ம ஓப்பன் பண்ண முடியுமாங்க. சரி தூங்கணும் தூங்கி எழுந்துச்சு நான் ஃபேனை கட்டுறீங்க ஒரே ஷோவை போட்டு அருங்க போர் அடிக்காதுங்க இல்லைன்னா கண்டினியூ ஆகுது. இதுதான் 2வா இல்லை 2வது நைட்டு நம்ம ஒரு நைட்டை கடந்துட்டோம் போய் அடுத்த நைட்டு திரும்பி வந்து ஏன்னா கோபாலன்னு ஆரம்பிக்க மாட்டீங்களாடா ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிங்க ஏன்னா நீங்க பண்ற எப்படா நான் உனக்கு வேலை தானே தூங்க வச்சேன் எப்படா தம்பி வந்த எப்படா வந்த நீ போட்டாச்சு போடா அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சியா கனவுல கூட எதிர்பார்க்காத இப்ப பாலிவுட்ல இருங்க என்னடா திடீர்னு கதை க்ளோஸ் ஆயிடுச்சு என்னடா க்ளோஸ் பண்ணிட்டீங்க டேய் என்னடா நீங்க நடக்குது எல்லாம் க்ளோஸ் ஆகுது பால்பாட்டுல காணும் எங்கடா இது பால்பாட்டு எங்கடா ஒழிச்சு வச்சா பைத்தியக்காரா டேய் பால் வேணுமா அதை விட்டு எனக்கு தெரியுமா பால் எங்க தூக்கி வச்சிருக்கான்ட்டு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டோம் நான் பாலெல்லாம் காலை பண்ணான் நான் டோர் டைம்ல பண்ணிட்டு இருக்க திரும்பி பண்ணான் நான் நினைச்சேன் பண்ணிட்டியா இப்போ இங்க தூக்கி போடுவேன் நீங்க எந்த மாட்டு பார்ப்பாங்க தலையில எடுக்க முடியல டேய் நான் நீ ஒண்ணு தூங்க பாருங்க ஓடிட்டு போக பாருங்க டைப்பர் கண்ணு வாயிலாம் வந்துச்சு டைப்பர் எங்க போற டைப்பர் என்னடா நீ மேஜிக் பண்ணி பாரு மேஜிக் பண்ண விட போறாரு டைப்பரை மேஜிக் பண்ணிட்டு இருக்கேன் டைப்பர் ஓ இங்க இருக்கியோ என்னடா டாய்லெட் இருக்கிற மாதிரி கப்ப கொடுத்து வச்சிருக்க மண்டையில மேல வைக்காங்க ஐயோ இவண்டெல்லாம் தாங்கலப்பா டைப்பர் தொல்லை
என்னடா அவரும் போயிட்டேன். என்னடா கண்ணாடி போட்டல அது டே டீப்பர் பண்ணியா கண்ணா எல்லாம் போட்டுருக்க நீ. இந்த கைஸ் இந்த டோர் தான் நம்மளால ஓப்பன் பண்ண முடியல. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பண்ணு. இங்க இது காசு மாத்திரம் சோப்புல தான் முடியறாங்க. எமர்ஜென்சி ஓப்பன் பண்ணுறது நீங்க சப்பல் குழந்தைங்களாம் வாயில வச்சு பண்ணுங்க. இவங்க அம்மாவோட ரூம் ஆகுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் இவ்வளவு ஸ்கெட்ச்லாம் வந்துச்சுருவாங்க. இவன் முடிஞ்சுதான் ஃபுல்லாவே இவனோட ஃபுல் டயம் அந்த பிரின்ஸ் பத்தி டிரைவர் அவங்க அம்மா அனுப்பிச்சிருக்காங்க. முதல்ல இவன் தானே பிரிஞ்சுன்னு சொன்னாங்க. காலையில் எல்லோரும் லைக் பண்ணாம ஸ்டோரியை கூட எங்க அம்மா உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டதில்ல. அதாங்க சொன்னேன். இவன் அம்மா தான் இந்த மாதிரி கதையெல்லாம் உருவாக்கிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவை நிறைய பேரை தூக்கிட்டு போய் அவன்கிட்ட போட்டுருவான். இல்லை இல்லை அழுவச்சிடும். ஓட்டாச்சு திரும்பி தூங்க போகணுமா? தூங்க முன்னாடி எங்கடா கன மூடி தொடர்றதுக்குலாம் அவ்வளோ தூங்கிட்ட. மேஜிக் எல்லாம் வேலை பண்றதா நீ? தூக்கிலாம் ஒண்ணு நான் இதுக்குள்ள தானே போடணும். நீ மேஜிக் பண்ண தூக்கிலாம் போட்டு தூக்கி போடுறது என்ன கீழே போட்டேன். சும்மா வரவே மாட்டீங்க. இப்ப பார்த்தாலும் வேண்டாத வேலையை பண்ணிட்டு வந்து கொண்டு கொண்டு வரோம். தூக்கி போ. என்ன கதை இந்த வாட்டி? The Prince and the Rabbit. ஓ பிரின்ஸ் அண்ட் த ராபிட்டா? இன்னொரு ஒரு ராபிட் வந்து பிரின்ஸை பார்க்க வந்துச்சான். நம்ம இன்னைக்கு விளையாடலாமா? அவனோட கண்களை பார்த்து ஸ்கேரியான கண்கள் பயமுற்ற கண்களை வைத்து அவன் வந்து அவன் எக்ஸிட நோக்கி டைனி ராபிட் ஓடிச்சான். இவனை பார்த்து பயந்து ஓடிச்சான் அந்த ராபிட். கதை உள்ளையான கத்தல அவன் பொம்மை வேணுமாங்க. அவன் பார்த்தீங்களா நம்மள நிலவ போய் ஒண்ணு தெரிஞ்சு பார்த்தீங்களா ரைஸ் பார்த்தீங்களா? இதுதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்ன இது செஸ்லாம் வச்சிருக்கீங்க? இவனோட கேஃபிங் தான் நினைக்கிறேன். இவன் ரொம்ப மோரா பண்ணிட்டு இருந்தான். ஃபைல்டான் கன் எடுத்துட்டு இவன் வாயிலே சொல்லலாம். நான் நினைச்சு வாய மூடுறான் பாருங்க. வாய வச்சு சும்மா ஆனா நான் நினைச்சு வாயிலே போட்டுக்கிட்டேன். இந்த வச்சுக்கோ டொரட்டோ இருக்கான்னு போகும். சும்மாவே இருக்க கண்ணு வாயிலாம் வாங்க இது வச்சு நிறைய சொல்லலாம். என் தொல்லை தாங்கல. நீ வச்சுக்கலாம் என்ன தூக்கிடுங்க. நான் இப்ப இந்த மயில்குட்டி கதை சொல்லுவாங்க. இப்போ மயில்களை தூக்கி போடுவோம். நான் அங்க போச்சேன் இங்க போறேன். மேஜிக் பண்ணி கூட திரும்பி இந்த கதையை எடுத்து அனுப்புவாங்க. கதை சொல்லியே முடிக்கிறவங்க அவன் தூங்க மாட்டாங்க. கதையை தெரிஞ்சுது அவனோட கண்களை வைத்து ஓடனானா. அந்த மயில்குட்டி குதிச்சு 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 வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துல சின்ன சின்ன ஸ்பேஸ்ல குதிச்சு 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 ஓடிச்சாங்க. இவனை பார்த்து பயந்து அந்த அளவு பயந்துருக்கு பாருங்க. ராபிட்டு கூட கண்ணை பார்த்து குதிச்சு குதிச்சும் போயிட்டு வளையலான பிரின்ஸால அவனை பிடிக்கவே முடியும். அழுகுறான பிரின்ஸ் எனக்கு அந்த லேபிட் வேணும். எனக்கு வேணும். எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். மோர் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் எனக்கு. அவங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் உனக்காக இன்னும் நிறைய கொண்டு வரேன் மகனே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்காக இன்னும் நிறைய பொம்மைகளை கொண்டு வரேன். அதான் நம்மளதான் அவங்க சொல்றாங்க இன்டைரக்டா கை. அது கூட தெரியாம இவன் கதையை பத்தி முடிச்சா மாதிரிங்களா? என்ன கைஸ் நடக்குது? மயில் எப்படி எப்படி எப்படா மெதுகுது? மேஜிக்காரா திரும்பியும்? யாரா நீ தூங்கடா. நான் போறேன்டா. வாங்க காய்ச்சி திரும்பி கீழே போவோம். கீழே போய் திரும்பி டிவி பார்க்க சொல்லிடுறோம். நம்மளுக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் முடியும். என்ன இந்த வாட்டி ரேபிட் போட்டுருக்கீங்க? என்னடா பாசல் அடிக்கிட்டாங்க. என்ன பாசல்டா இது? பாசலை போட்டு பாய்ச்சல். இப்போ இந்த பாசலை நீங்க தூக்கி போட்டுருவோம். டோஸ்டர் தானே இங்கதான் வேணும். இல்ல டைனிங் டேபிள்ல போடணுமா? கதவை சாதிடலாங்க. திரும்பி அவனாச்சும் உள்ள போடணுமா? அவன்டா போட்டு என்னடா டோர் இந்த வரையும் போகுது. இது பார்த்தீங்களா கைஸ்? முயல் குடி போட்டுருக்காங்க கைஸ். நம்ம தான் இந்த முயலுங்கிறோம். நீ தப்பிச்சு போக முடியாது ஒன்னால போட்டுருக்காங்க கைஸ். பார்த்துக்கோங்க. நம்ம தான் மாட்டணும் முயலுன்ட்டு. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி போய் தூங்கலாம். தூங்கல இன்னும் நான் தூங்க முடியல. எப்படி? ஓ அவன் டோஸ்டர் அங்க தூக்கி போகணும் போல. சும்மா போடுறது வச்சான மாதிரி மாறவே முடியுது. சரி டோஸ்டர் இது போட்டு உட்காந்தாதான் தூங்க முடியும் போல இருக்கு. டோஸ்டர் எங்க வச்சு உங்களுக்கு என்னடா வந்துச்சு? இல்லையப்பா திரும்பி போய் உட்கார இப்பதான் கைஸ் உட்கார முடியுது.
என்னன்னா நியூஸ் சேனல் போட்டுருந்தீங்க அந்த கண்ணை மட்டும் பண்ணு. அதுவும் அவனோட பிரின்ஸோட கண்ணு மாதிரியே இல்லை. பிரின்ஸோட கண்ணு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது அவனோடது. அது அவன் வீட்டுல அவனோடது எல்லாமே எப்படி கை செய்யும். இதெல்லாம் 3வது நைட் நம்ம திரும்பி 3rd நைட். திரும்பி என்ன பண்ணணும், ஒரே பால். இங்க இருந்து ஆளு காணும். என்னடா இது டிவி அழுது. திரும்பி அதே கண் சேனலை மாத்திட்டு போனா போற அடிக்குது. திரும்பி அவனை மேல தேங்கிட்டு வரணுமா? என்னடா ஆச்சு, லைட் எல்லாம் பிளிங்க் ஆகி வருது. பேய் புள்ள முச்சிக்கிச்சா வந்து கத்துறது நிறுத்திட்டான்டா. திரும்பி தொல்லை பண்றடா. என்னடா மிஸ்டின்னு ஒண்ணு இருக்கு வாங்கலான்னு பார்த்தேன் போனதுல. சரி என்னடா இது கண்ணுலாம் வந்துருக்கு. கண்ணை வச்சு இது என்ன பண்றது? நான் நீ வச்சுக்கோ பொம்மைய வச்சுக்கோ. கீழே போட்டேனா? போட்டதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு பொருள் மொக்கையா இருந்தது. சரி இது என்னது, இது ஏறுறது காலையில் இறங்குறதுக்கா சிலது ஸ்லைடு மாதிரி திரும்பி உனக்கு கதை சொல்லுவேன். இல்லையே வேற எது கூப்பிடுறேன். நான் பேனை வச்சு அடி முடியுமா? அடி முடிஞ்சா விளாண்டுருக்கேன். திரும்பி வேற ஏதாச்சும் கண்ணு கிடைக்குதா, வேற ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா பார்க்கணும். செமையான கண்ணை வச்சுப்பேன். வேற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இந்த சுத்தில் இன்னொரு ஒரு கண்ணு இருந்துச்சு. கண்ணு சமைச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். கண்ணு காணும். எதிரா இது மொக்கையே கொடுக்குறீங்க. இந்த இருக்கு பாருங்க, அது எதுவும் எழுதினாங்க. அது எதுவும் நினச்சிட்டு அச்சு வாங்க சொல்ல பண்ணலாம். இந்த ஆர்பொண்ணு எழுதிருக்குது. லெமன் கிறிஸ்பி அதை தூக்கி போட்டு இது மாதிரி இருக்குது. அண்ணா செப்பலை வைத்து கொண்டு மண்டையிலேயே போடுவேன். அதை போட முடியல. ஆனால் வச்சு அடி என்ன நினைக்கிறேன். பேய் பேபி வச்சுட்டு நம்மள கேரக்டர் வச்சு டார்ச்சர் பண்ணாங்க. உட்காந்து ஸ்டோர் டைமும் இல்லை. எதுக்குதான் இதை கொடுத்தீங்க? எதுக்குதான் கூட்ட நீங்க என்ன பண்றது? உங்க அப்பாவே போன்ற மூஞ்சி வச்சு எவ்வளவு அப்பாவே கூட்டு பாருங்க. ஆனா எல்லாம் நம்ப கூடாது. ஸ்டோரி பொம்மையெல்லாம் போட்டாச்சு, வேற வேலை இல்லைன்னு நாமும் ஆட்டு கீழே போயிட்டு இப்போ என்ன டோஸ்டர் பண்ணுமா? டோஸ்டர் நான் போட்டு போட்டாச்சு. சீஸ் டோஸ்ட் பண்ணி சீஸ் பிடிக்கும். சீஸ் 2 ஸ்லைஸ் சீஸ் போடலாமா ஒரு சீஸ் கீழே போட்டோம் ஒரு ஸ்லைஸ். ஆனால் தக்காளி போடலாம். தக்காளி என்னடா என்னது வெங்காயம் என்னடா இது தொலை பண்ணிட்டு போய் தொலை. ஓ என்ன இது எவ்வளவு அந்த இதுக்கு சொல்ல ஹானா பிளைண்டனிக்காய் லவ்லி பிளைண்ட் போலி நம்ம அதை பயமுத்திச்சோம். அது பார்த்தா ஒரு பேயோட இது டோஸ்டர் கூட கிளம்பி போயிடுச்சு. திரும்பி பண்ணலாம் டோஸ்டர் போடலான்னு பார்த்தா டஸ்ட்பின்ல போட்டேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். என்ன அது அட்டையாடா? அட்டை பெட்டியா? அது டோஸ்டர் அட்டை. நான் எப்படா சொன்னேன், நீ எதுக்குடா அதை வச்சு வச்சிருக்கீங்க? சரி திரும்பி டோஸ்டர் போனோம். திரும்பி அதே சீஸு வெங்காயம் தக்காளி இதை போட்டா போதுங்க. டோஸ்டர் போட்டு சாப்பிடலாம் இல்லையா? நான் 2 ஸ்லைஸ் சீஸ் போடுவோம். ஏன்னா எனக்கு சீஸ் பிடிக்கும். அதனால சீஸ் போட்டே எதுவும் பிடிக்கும். உங்களுக்கு ரைஸ் நீங்க அப்படின்னு சொல்லுங்க. சீஸ் எது போட்டா உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. தக்காளி போடலாம். திரும்பி ஒரு 2 ஸ்லைஸ் சீஸ் போடலாமா, இல்லை ஒரு ஸ்லைஸ் போடலாமா? ஒரு ஸ்லைஸ் 3 வயசு மூடிடலாம். அது அமுத்திடலாம். அமுத்திட்டு நான் டோஸ்டர் வச்சு இதுதானே ஆன்லைன் டோஸ்டர் வந்து ஃபீட்மியா டே ஆரம்பிச்சிட்டேன் நீ. திரும்பி சொல்றேன். டே அவ்வளோ வீட்லயே பால் பாட்டில் வைப்ப. எடுத்துட்டு வரலாம். டேய் கதை சொல்லிட்டான். ஏன்டா உனக்கு வேண்டாத வேலை? நீ வேண்டாத வேலை தானே. உனக்காக ஒரு பால் பாட்டில வேற தேடி வந்து தெரியுமாடா இப்போ? என்ன அவள் அங்க போய் வச்சிருக்கீங்க? தேடுதான் தெரியுமா? இங்கடா வலி டக்குன்னு ஊட்டிங்கன்னா டக்குன்னு போனா டக்குன்னு முடிச்சுன்னா சுத்தி சுத்தி எடுத்துட்டு போனீங்களா?
இதுதான் கைஸ் எனக்கு இருப்பாங்க முட்டு சந்தாவே இருக்குது எங்க பார்த்தாலும். இந்த சைடு போய் பார்க்கணும் இல்லை இந்த சைடு போகணும். பேபி எல்லோ ஒரே இதை போட்டு சாப்பிடுப்பான். நான் அந்த சைக்கிள் வச்சு திரும்பி அந்த வழியே ஒரே வாட்டிலாம் பேச நம்மளால கரெக்டாக பேச முடியாது. மாற்றி மாற்றி மாட்டிடுவான். டப்பு டப்புன்னு மாற்ற பேசுவேன். வழி எங்க இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு. நீங்க அதெல்லாம் க்ளோஸ் வச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்த வழி அது. இப்போ போகிற வழி வேற வழி. இந்த பார்த்தீங்களா பிளாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு தலைவலி ஏறிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு டோரை மட்டும் கொடுங்க. நான் பேர் என்ன தொல்லை ஆனால் எனக்கு ஃப்ரிட்ஜோட ஃப்ரெண்டு கொடுங்களா டேய் கொடுங்களா. எங்கடா அது வெறுப்பே குடிக்கீங்க. பூந்து பூந்து வரேன் எங்க போறேன்னு தெரியல. அப்பாவோட விளையாண்டுச்சு. என்னடா வேலை வீட்டுக்குள்ள வேணும் 10 காப்பு சீட்டு என்ன டோருக்குள்ள போயிடுச்சு. டே மந்திரத்துக்கு வேற வேலை இல்லை. இந்த பார்த்தீங்களா பேய மாட்டான். டே இந்தாடா குச்சிக்கோ அதாவது இல்லை அந்த மாதிரிதான் கத்தனா மட்டும் வந்துருமா ஆயமுட்டு குடி திரும்பி பண்ணிட்டாங்க. இவன் தொல்லை தாங்க முடியல கைஸ். இவன் தொல்லை தாங்க முடியல கைஸ். இந்த பேய் பேபி தொல்லை தாங்க முடியல கைஸ். ஒரே தான் எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி திரும்பி தூக்கி போட்டா திரும்ப இவன் தொல்லை தான். இவன் பார்த்தீங்களா கைஸ் இவனை தூக்கி போட்டு அதுல நான் ஒரு கன்று எடுத்து வச்சுட்டேன். கன்று கொடுத்துருவேன். இந்த கண்ணை வச்சு 4-5 சொட்டுக்கலாம். அது பேய மாட்டானா ஒரே டார்ச்சர் பண்ணுவேன். என்னது இது கண்ணு நெருப்பு வருமா இல்லைன்னா ஒரே என்னடா கண்ணுங்கண்ணா வருது ஒரே மாதிரி இருக்கீங்க கண்ணும் இந்த கண்ணும். அவன் மண்டையில இருக்க கண்ணு மட்டும் பாருங்களேன். அந்த கண்ணும் ஆசையுது இன்னும் கண்ணும் ஆசையுது. ஒரே டார்ச்சரா இருக்கு. இப்ப என் டைப்பர் எடுத்துட்டு அதுக்குள்ள பேய வாங்கிப்பான். இல்லை போடுறதுக்குள்ள ஆயிட்டான்டா பேய. போட்டுட மாட்டான்டா. டே என்னடா இது என்ன எல்லாரும் பறகுது விக்கிற மூஞ்சிக்கிட்ட வந்து பயமா இருக்கிட்ட போய் பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் நான். நான் எத்தனை பேர் பார்த்தேன் சொல்லு. நான் எவ்வளவு கேம் விளாண்டுருக்கேன். நானா இந்த சைடு வந்தேன் இந்த சைடு வரேன். இல்ல பிளாக் ஹிட் வேற ரொம்ப ரொம்ப பிளாக் ஹிட் வாங்கிட்டு அந்த சைப்பர் எடுத்துதான் வாங்கி வைக்கணும். பாத்தீங்களா கை இவன் தொல்லை ரொம்ப தாங்க முடியாது. இவன் உடச்சிட்டு தூக்கி போட்டுருந்தாங்க. இவன் தொல்லையும் தாங்க முடியல இங்க இருக்கவங்க தொல்லையும் தாங்க முடியல. இந்த சைப்பர் எடுத்து வாயிலே சொல்லிடலாங்க. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. செம்மடி செம்மையா வந்து கூட சிரிச்சுட்டு இருப்பான். பார்த்தா தூங்கிட்டு இவங்க பெட்ல வேற பண்ணுமோ. நீ ஒரு பேய் பேபி ரொம்ப டார்ச்சர் பண்ற. நீ என்ன ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ண. ஐயோ வச்சுட்டாங்க. வாவ் எல்லாம் பயமா இருக்கு. என்னடா பண்ணிடுற என்னடா நீ பண்ற என்னால கதை பக்கம் வச்சுட்டு இத்தனை பூமி வச்சிருக்க. ஓ த பிரின்ஸ் அண்ட் த ஷீப் நம்ம இந்த ஆடுவோ. என்னடா நீ சொல்ற நான் சொல்ற கதையெல்லாம் நீ கேட்டு இருந்தேன். இந்த வாட்டி நீ சொல்ற கதையை நான் கேட்கணுமாடா. ஏன் உன்னையெல்லாம் நான் தூக்கி தான்டா போடணும். உன்னை நான் தூக்கி பெட்ல போடணும். உன்னை வதலாம் ஏன் வைக்கணும். அமைதியா பார்த்த தூங்கு. இந்த ஆடு பிடிச்சிக்கோ. அவன் பிடிச்ச ஆட்டு வாயை மூடிட்டு இருக்கணும். இல்ல மர்டர் பண்ணி விட்டுருவேன். த பிரின்ஸ் அண்ட் த ஷீப் அவன் கண்ணை முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அவன் கண்ணை மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இது த பிளேஸ் ஆஃப் த மூன் ஆர் பிரைட். இந்த மூன் ரொம்ப பிரைட்டா இருக்கான். இந்த இந்த இதுல வந்து அவன் பார்த்தோம்னா ஓப்பன் த வைல்டு ரொம்ப பெரிய விண்டு ப்ளோ ஆச்சான். இந்த பிரின்ஸ் வந்து தூங்கிட்டு இருந்தான் பெட்ல. அவனால தூங்கவே முடியலையா. பெட்ல தூங்க முடியும். அவன் வந்து மதர் ஷீப் வந்துச்சான் ஒரு ஆடு. அந்த ஆட்டை பத்தி நான் உன்னை குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் டேட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சேன் ஷீப். ஷீப் வந்து சொல்லுது நீ உன் கிளாத் உன்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் நீ மாத்திக்கோ. நீ எதுவுமே பண்ணல. அவன் பால் மட்டும் குடிச்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட்டோட பால் குடிச்சிருக்கான். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீ என் மண்டைக்குள்ள வந்துருந்தா நான் நீ இந்த ஷீப் வந்து நான் வாய் இவ்வளோ பெரிய வாயை காமிச்சிருக்கேன். என் வாய்க்குள்ள நீ வந்துடு என் மூளைக்குள்ள வந்து சேர்ந்துரு. நம்ம ஜாலியா இருக்கலாம் விளாடலாம். நீ என்னோட பேச்சை கேட்டு நீ உள்ள வந்துடு அப்படின்னு சொல்லிடுவான். இந்த கதையில எனக்கு என்ன தெரியுமா கைஸ் தெரியுது. நம்ம தான் அவன் ஆடு. அவன் மண்டைக்குள்ள நாங்க போறோம்னு நம்மளுக்கு புரிஞ்சுது. இதுதான் கதைன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒரு கதை பார்த்தீங்கன்னா அதுவும் ஹாஸ்டர் அப்படின்னா அப்படின்னா நீ நம்ம மண்டபம் வந்துட்டோம்னு அவங்க போனாங்க. இன்டைரக்ட் மீ வாட்டை இன்டைரக்ட் என்ன அது மேலே தூக்கிட்டு போகுது கண்ணாது
வந்துட்டான்டா. என்ன பிளாங்கெட் வச்சுக்கிறேன். குட் நைட் வெளியில குட் நைட் சொல்லுங்க. மிட் நைட் மாதிரி குட் நைட்டுங்க. என்னடா இது. அவ்வளவுதான் guys, நம்மளுக்கு இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த சாப்டர் 2 விளையாடலாம் guys. சாப்டர் 2 ல ஆக்ட் 2. பாய் guys, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.